நடக்குது எம்ஜிஆர் ஆட்சி. ஆமா. அதுல கலைஞர் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா. என்ன கேஸ்ல சார் இது? சட்டேரி போராட்டம் ஏதோ. ஓ, அந்த இதுக்கு ஓகே. கான்ஸ்டிடியூஷன் இருக்குது அந்த இதுக்கு போராட்டத்துக்கு உள்ள போயிட்டாரு. ஆமா. உங்க 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 பிரிசன்ல தான் இருக்கா? ஆமா. 3 மாசம் கோர்ட்டுக்கு போறாங்க. ட்ரையல் நடக்குது. ட்ரையல்ல கன்விஷன் கொடுத்துறாங்க. ஓகே. விகரஸ் இம்ப்ரெஸ்மென்ட் கொடுத்துறாங்க. கடுங்காவல் தண்டனை. ஆமா, கடுங்காவல் தண்டனை கொடுத்து. அதுல என்னெல்லாம் வரும்? கடுங்காவல் தண்டனை என்னெல்லாம் வரும்? கடுங்காவல் தண்டனைன்னு கேட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு வேலைக்கு போகணும், கைதியோடைய அணியணும், கைதியுடைய போடணும். ஆமா, அது மஸ்ட். மஸ்ட். சோ அவங்களுக்கு வந்து அது உரிய மார்க் எல்லாம் கிடைக்கும், அவங்க ரெமிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரெமிஷன் சிஸ்டத்துக்குள்ள வருவாங்க. நீங்க கொடுத்தீங்க கைதியுடைய கலைஞர் கொடுத்தீங்க. கைதியோட கொடுத்தாரு. ஓகே. அவர் என்ன சொன்னாரு கொடுத்தோன்னு? அவர் ஒண்ணு, ஏன்னா அவருக்கு வந்து சட்டம் தெரியும் இல்லையா, அதனால அவர் என்ன கைதியோடைய வாங்கி போட்டுக்கிட்டாரு. போட்டுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ வந்தாரு. அதாவது இன்டர்வியூ இந்த சென்ஸ், அந்த விசிட்டர்ஸ் வராங்க இல்லைங்களா, அவங்கள பாக்குறதுக்கு வந்தாங்க. அவர் அந்த ட்ரெஸ்ல பார்த்த உடனே அந்த விசிட்டர்ஸ்க்கு எல்லாம் பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. அவங்க கியோமன் கத்தமா ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி கைதி ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லி. இவங்க என்ன பண்ணாங்க, உடனே வந்து அதை பத்திரிகையில போட்டாங்க முரசொலியில. போட்டோ எடுத்தா? போட்டோ இவங்க எடுக்கல ஆக்சுவலா. அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த மாதிரி தட்டு கொலையை வச்சுக்கிட்டு போட்டோ வச்சிருக்காங்க. முரசொலி இல்ல, ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க. சோ அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அதை போட்டாங்க. போட்டோ போட்டோன்னு எப்படி இந்த போட்டோ வந்துச்சு? இன்னைக்கு போட்டோ எடுக்கிறது வந்து கவர்மெண்ட் பர்மிஷன்லாம் போட்டோ எடுக்க முடியாது. எப்படி அவங்க போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இது பழைய போட்டோன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. கவர்மெண்ட் அதை பத்தி கேர் பண்ணல. பட் ஆனா வந்து இது ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிடுச்சுல்ல. அடுத்த நாள் எல்லா பேப்பர்லயும் கலைஞர் தட்டுக்கொலையோட நிக்கிறது தானே.